நீங்க எத்தனை தடவை படிப்பீங்க? மேக்சிமம் ஒரு வாட்டி தான் படிப்பியா? மேக்சிமம் எத்தனை வாட்டி படிக்கலாமா ஒரு சைக்காலஜிக்கலா? ஒரு முறை படிக்கிறது பெரிய விஷயமா? நீயே பரவாயில்ல டீச்சர். இல்ல மேக்சிமம் படிக்கணும்னா ஒரு 10 தடவை கூட படிக்கலாம். மேக்சிமம் நான் சொல்றேன். கமால் பைக்பா நான் சொல்றேன் 10 தடவை படிக்கலாம். ஆனா பாருங்க, குரான இன்னைக்கு ஆலிம்கள் ஹாஃபிஸ்கள் இருக்காங்க, இன்னும் பொதுமக்கள் ஜென்ரல் பீப்புள்ஸ் இருக்காங்க முஸ்லிம்கள்லயே. குரானை எத்தனை தடவை ஓதிக்கிட்டே இருக்காங்க. சலிப்பு இருக்கா? கொஞ்சம் கூட சலிப்பே வராது. ஒரே ஒரு சூரா ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுறோம்? ஃபர்ல மட்டும் 17 தடவை, ஃபர்லு தொழுகையில 17 தடவை ஓதிட்டு இருக்கோம். அதே எந்த மாற்றமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இதே தான் படிச்சுட்டு இருக்கோம். சலிப்பு இருக்கா? எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி ஏறப்பட்டதோ அன்னில இருந்து இப்ப வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் கொஞ்சம் கூட அதனுடைய ரசனை மாறல, அதனுடைய வீரியம் மாறல, அதனுடைய அந்த பவர் கொஞ்சம் கூட மாறல. இன்னும் அப்படியே அந்த ஸ்பிரிட் அப்படியே அந்த உயிரோட்டம் அப்படியே இருக்கு. இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கு. மனிதனுடைய வாக்கா இருந்தா சலிப்பு வந்துடும். ஒரு வாட்டிக்கு மேல இன்னொரு வாட்டி படிச்சாலே அது போர் அடிச்சிடும். பாட்டே எடுத்துக்கீங்களேன், புது பாட்டு வரும்போது தான் மக்கள் லைக் பண்ணுவாங்க. அப்புறம் அது ஓல்ட் ஆயிடும், பழசாயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய கிதாப் அப்டேட்டட், எப்பயுமே புதுசாவா இருக்கும். அது படிக்க 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 உனக்கு அது அந்த உணர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த உயிரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கடமை எனக்கு இருக்கிறது அரபியில படிக்கணும். குரானை அரபியில படிக்கணும், ரெகுலரா படிக்கணும், ரொட்டீனா படிக்கணும், ஆர்டரா படிக்கணும். ஆர்டர் ஏதோ இடையில எடுத்து அப்படியே படிக்கிறதெல்லாம் கிடையாது. புக்கை திறந்து அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே படிக்கணும். ஃபாத்தியால ஸ்டார்ட் பண்ணணும், அன்னாஸ்ல முடிக்கணும். நான் இன்னைக்கு ஃபாத்தியா ஸ்டார்ட் பண்ணா அடுத்த நாள் அல் பக்ரா, அல் பக்ராவுடைய அடுத்த வசனம், அடுத்த வசனம், அடுத்த வசனம், அப்படியே லைனா போகணும். அதுதான் தர்த்தீப். அதுதான் குரானோட இத்தகைய ஒரு அணுகுமுறை எனக்கு இருக்கா, இந்த அப்ரோச் எனக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் விஷயம். இது முதல் கடமை, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கக்கூடிய முதல் கடமை இது. இந்த முறையில நான் குரானை நான் அணுகிறேன்னா, ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்கு இது. ஏன்னா தனமா படிக்கிறதுலாம் இல்லை. இந்த புக்குக்கு ஒரு அதப் இருக்கு. நம்ம பெரியவர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அதப் என்ன தெரியுங்களா? ஒது செஞ்சுட்டு குரானை தொடுப்பா, குளிச்சுட்டு தொடுப்பா, மேல வச்சிருவாங்க. சுத்தமா இருந்தா எடுக்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி சொல்லல. ஒது இல்லைன்னா கூட நீ குரான் படிக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒது இல்லைனாலும் குரான் படிக்கலாம். ஆனா எப்படி படிக்கணும்ன்றத நம்ம சொல்றோம். எப்படி படிக்கணும்? டெய்லி படி, ரெகுலரா படி, ஆர்டரா படி. இது குரானுக்கு நாம் செய்யக்கூடிய முதல் கடமை. அதை அரபியில் அதனுடைய முறைப்படி படிக்க வேண்டும். ரெகுலரா படிக்கணும், ஆர்டரா படிக்கணும், ரொட்டீனா படிக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அரபில படிச்சு நீ அரபி புலமையா படிச்சவனா உனக்கு தெரிஞ்சிருமா? அரபில தெரியாதுல்ல, அல்லாஹ்வுடைய மொழி அது. அரபி படிச்சவனா எனக்கு தெரிஞ்சிருமா? அரபிகளுக்கு தெரியும். அரபிகளுக்கே சில நேரத்துல அது விளங்காது. அதுக்கு என்ன செய்யணும்? தஃப்சீர், அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நான் என்னுடைய தாய்மொழியில, தமிழா இருந்தா தமிழ், உருதுவா இருந்தா உருது, இங்கிலீஷா இருந்தா இங்கிலீஷ், என்ன மொழி நீ பேசுறியோ அந்த மொழியில இன்னைக்கு குரான் எல்லா சாஃப்ட்வேர்லயும் வந்துருச்சு. இப்போ அந்த தாய்மொழியில குரான் படிக்கணும். ஏன்னா குரான் வெறும் ராகத்துக்கு கிராத்துக்கு மட்டும் குரான் கிடையாது, நமாஸுக்கு மட்டும் குரான் கிடையாது. குரான் என்னுடைய வாழ்க்கைக்கு, நான் எப்படி வாழ வேண்டும், இந்த பூமியில எப்படி நான் வாழ வேண்டும், என்னுடைய டீலிங்ஸ் எப்படி இருக்கணும், என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கணும், என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும், என்னுடைய நடைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்றத அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அதை நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வெறும் அரபியில மட்டும் படிச்சுட்டு போனா அது முடியாது. அப்போ குரான் என்ன செய்யணும்னா அதனுடைய பொருள் அறிந்து படிக்க வேண்டும். ரெண்டாவது கடமையில அந்த முதல் கடமையிலே ஒரு சம்பது. ஃபர்ஸ்ட் கடமையிலேயே அரபியில படிக்கணும், அதனோட மொழியாக்கத்தோட படிக்கணும். ரெண்டாவது கடமை, குரானுக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது கடமை நம் மீது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எதை படித்தோமோ அதை என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்த வேண்டும்.
படிச்சுட்டு மட்டும் விடக்கூடாது. ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா, அவங்க குரான் புதுசா எதுனா ஒரு சூறா இறங்கிச்சுன்னா அதை படிப்பாங்களாம். படிச்சுட்டு அடுத்த வசனங்கள் போறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு வாரமாகும், ஒரு சிலருக்கு ஒரு மாதமாகும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகுமா அடுத்த சூறா போறது. ஆனா அவ்வளவு கஷ்டமானா அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி தான் அடுத்த வசனத்துக்கு போவோம். ஒரு சூறாவை நாங்க ஓதிட்டோம் அப்படின்னா அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த சூறாவுக்கு போவோம். இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமான ஒரு செயல்முறை நம்ம கிட்ட இருக்கா? இது வந்து கடமை. இன்னைக்கு முஸ்லீம்கள் இந்த கடமையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இன்னைக்கு குரான் ஓதுறாங்க முஸ்லீம்கள், எப்படி தெரியுங்களா? விளையாட்டாயிடுச்சு. குரான் காணி அப்படின்னு வச்சுட்டு ஒரு சிலரை சம்பளத்துக்கு கூப்பிட்டு வீட்டுல உட்காந்து சுத்தி, புது வீடு கட்டினா குரூப்பா உட்காந்து இமாம்கள் வந்து ஓதுவாங்க, போட்டி போட்டுட்டு ஓதுவாங்க. அவருக்கு ஒரு பேமெண்ட் எவ்வளவுப்பா கொடுக்குறாங்க? ஒரு ஆளுக்கு 500 ரூபாப்பா. 1000 ரூபாவா? தான் ஒரு ஆளுக்கு ரேட் இருக்குல்ல, 500 ரூபா 1000 ரூபாய் இப்படி பேசி 5 பேர் வருவாங்க. 5 பேர் வந்து அங்க வந்து 5000 ரூபாய் 2500 ரூபாய் அப்படி செலவு. இப்படி பண்ணிட்டா இவருக்கு வந்து வீடு வந்து பறக்கத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்காக வேண்டி குரான் வச்சிருக்காங்க. குரான் அதல்ல. குரான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நீ என்ன படிச்சியோ, என்ன விளங்கினியோ அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் லைஃப்ல. அது மிக முக்கியமான கடமை. இது குரான் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்குது. 3வது கடமை, கடைசி என்ன அப்படின்னா, நீ எதை படிச்சியோ, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியோ அதை என்ன செய்யணும்? மக்களுக்கு சொல்லணும். செய்தியை எத்தி வைக்கணும். நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போனா பத்தாது. நீ எதை நன்மைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டியோ, எதை உண்மைன்னு சொல்லிட்டு நீ விளங்கிக்கிட்டியோ, அதை என்ன செய்யணும்? உனக்கு பக்கத்துல இருக்கிறவனுக்கு, உன் நண்பனுக்கு, உன் சுற்று வட்டாரத்துல இருக்கிறவனுக்கு, இந்த உலக மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்றது உன்னுடைய தார்மீக பொறுப்பு. ஆக குரான் இந்த 3 கடமைகளை நமக்கு மத்தியில சொல்லி காட்டுது. இந்த குரானுடைய சப்ஜெக்ட் தான் என்ன? குரான் குரான் சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, குரானுடைய அந்த சப்ஜெக்ட், அந்த பொருள் அடக்கம் என்ன இருக்கு? குரான்ல என்னதான் சொல்லப்படுது? அது ஆழமா, அதிகமா என்ன சொல்லப்படுது? எதை பத்தி சொல்லப்படுகின்றது குரான்ல? யாரை பத்தி சொல்லப்படுகின்றது? என்னைக்குன்னா நம்ம யோசிச்சிருக்கோமா? சொல்லுங்க சும்மா. யாரை பத்தி, எதை பத்தி குரான் பேசுகின்றது? எதுக்கு இவ்வளவு விஷயம் குரான்ல? அது உங்களை பற்றியே 21வது அத்தியாயம் 10வது வசனம் சூரா அம்பியால அல்லாஹ் தஆலா 10வது வசனத்துல சொல்லி காட்டுறான். உங்களிடத்தில் ஒரு வேதம் அருளப்பட்டிருக்கின்றது, அதில் உங்களை பற்றியே சொல்லப்பட்டு இருக்கின்றது. என்னை பத்தி தான் பேசுது குரான். மனுஷனை பத்தி தான் அதிகமா குரான் பேசுது. குரானுடைய சப்ஜெக்ட் என்ன? மனிதன் தான், ஹியூமன், மனிதர்கள். குல்லாவுது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். கடைசி சூறாவுக்கு பேரே மனிதர்கள் தான். அந்த சூறா அடிக்கடி ஓதுறமே, சூறாவுக்கு பேரு மனிதர்கள். எல்லா சப்ஜெக்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குரான்ல யாரை மையமா வச்சு சொல்லப்படுது அப்படின்னா மனிதர்கள் தான். நம்ம வச்சுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். வானத்தை சொல்றான், பூமியை சொல்றான், கடலை சொல்றான், எல்லாத்தையும் சொல்றான். நான் சொர்க்கத்தை சொல்றான், நரகத்தை சொல்றான், எல்லாத்தையும் சொல்றான். எதுக்கு சொல்றான்? யாருக்கு சொல்றான்? ஆடு மாடுக்கா? ஆடு மாடை பத்தி கூட சொல்றான், கொசுவை பத்தி சொல்றான், ஈய பத்தி சொல்றான், எறும்பை பத்தி சொல்றான். எல்லாம் எனக்கு தான் சொல்றான். எல்லாத்தையும் எனக்கு தான் சொல்றான். பொருளாதாரத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், அரசியலை பத்தி பேசுறான், அல்லாஹ் அறிவியலை பத்தி பேசுறான். எல்லாம் யாருக்கு சொல்றான்? எனக்கு சொல்றான். சப்ஜெக்ட் நான் தான், மனிதர்கள் தான், நான் தான், எனக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, மிக முக்கியமான செய்தி, ஒரு செய்தி இருக்கின்றது. என்னன்னா, மனிதனுக்கு சொல்லக்கூடிய செய்தி, குரானுடைய செய்தி என்ன அப்படின்னா, மனிதம், ஹியூமனிட்டி. இன்னைக்கு மனிதனிடத்துல மனித தன்மை செத்து போச்சு. அந்த மனித தன்மையை குரான் தூக்கி பிடிக்கின்றது. ரொம்ப மேல வைக்குது, பெருசா வைக்குது மனித தன்மையை. ஆனா இன்னைக்கு மனித தன்மை இன்னைக்கு இல்ல சுத்தமா. குரான் நானா ஓதிட்டு இருக்கோம் நம்ம.
ஆலிம்கள் ஓதுறாங்க, ஆபீஸ்கள் ஓதுறாங்க, சின்ன பசங்க வீட்டுல ஓதுறாங்க, ஆண்கள் ஓதுறாங்க, பெண்கள் ஓதுறாங்க. ஆனா மனிதம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை நீங்க கவனிங்க, 2 வசனம் ஒரே சூறால அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். மனித தன்மையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆனுடைய அல் மாயிதா 5வது சூரா 2வது வசனத்தினுடைய ஒரு துக்குடா, 2வது வசனத்தினுடைய பெரிய பெரிய வசனம், அதுல கடைசி பார்ட் அல்லாஹ் சொல்றான், எப்பணி நல்லதாகவும் இறை அச்சத்திற்கு உரியதாகவும் உள்ளதோ அதில் எல்லோருடனும் ஒத்துழையுங்கள். மனிதம், இதான் ஹியூமனிட்டி. எந்த ஒரு செயல் நல்லதா இருக்கும், இறை அச்சத்துக்கு உண்டானதா இருக்கும், எல்லாருக்கூடையும் நீங்க ஜாயின் பண்ணி வேலை செய்யணும், எல்லாருக்கூடையும் ஒத்துழைங்க. அதுல கிறிஸ்டின், ஹிந்துஸ், அவன் இவன் அப்படிலாம் நீங்க பிரிச்சு பார்க்காது. ஒருத்தர் நல்லது செய்யறான், நல்லா தெரியுது உங்களுக்கு, நீங்களே போய் கை ஜாயின் பண்ணிடுங்க, அவங்க கூட சேர்ந்துருங்க, பின்னாடி நிக்காதீங்க, அவங்க போய் சேர்ந்துருங்க. மனிதம். ரோட்ல ஒருத்தன் உருந்து கிடக்குறான், ஹெல்ப் தேவை அவனுக்கு. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அங்க வேறுபாடு பார்க்க கூடாது. மனுஷன் அவன், முதல்ல எல்லாத்தையும் தாண்டி அவன் மனிதன், ஹெல்ப் பண்ணும். இஸ்லாம் இது சொல்லுது, இதை தூக்கி பிடிக்கின்றது இஸ்லாம். அடுத்து சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா, ஆனால் எது பாவமானதாகவும் வரம்பு கடந்ததாகவும் உள்ளதோ அதில் எவருடனும் ஒத்துழையாது. யாரு கூட நீங்க சேராது. பாவமா இருக்கா ஒரு செயல், வரம்பு மீறிய செயலா இருக்கா, யாரு கூட போவாது. நன்மைன்ற பேர்ல, போராட்டம் அப்படின்ற பேர்ல பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி, ரோட பிளாக் பண்ணி எவனா போயினா போய் சேராது. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலையும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. ரோட்டில் கிடக்கக்கூடிய கல்லையோ முள்ளையோ, மனிதனுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு கல்லையோ முள்ளையோ அப்புறப்படுத்துவது ஒரு தர்மம் சொல்லக்கூடிய இஸ்லாம் பாதைசாரிகளுக்கு சிரமம் கொடுக்க கூடாது. பின்னாடி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பான், வயசானவன் இருப்பான், ஹாஸ்பிட்டலுக்கு போறவன் இருப்பான், பிரெக்னன்ட் லேடி இருக்கும், எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா நீ போராட்டம்ன்ற பேர்ல ரோட பிளாக் பண்ணிட்டு, அந்த உரிமை மீறுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அந்த பாதை சாரத்தில் இருந்தா, பாதையில இருந்தங்கன்னு சொன்னாக்கா அந்த பாதையினுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். பாதையினுடைய கடமை என்ன? யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம ஓரமா நிக்கிறது, நடுவில் நிக்க கூடாது. பைக்கு, இது சைக்கிள் எல்லாம் போறதுக்கு தடையா நான் இருக்கக்கூடாது, யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லுது, யாருக்கும் தொல்லை கொடுக்க கூடாது. இதுவே தொல்லை கொடுக்க கூடாதுன்னா இன்னைக்கு எத்தனை விஷயத்துல இன்னைக்கு மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநீதி இழைத்து கொண்டு, தொல்லை கொடுக்க கொண்டு, உரிமைகளை மீறி கொண்டு, கடமைகளை தவறி கொண்டு இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுகின்றது. இது அல் மாயிதால 2வது வசனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதே அல் மாயிதால 32வது வசனம் அங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதத்தை பத்தி பேசுறான், மனிதர்களிடத்துல மனிதத்தை பத்தி பேசுறான் அல்லாஹ் தஆலா. எவனொருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்துக்கு அன்றி வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போலாவான். யாரையும் கொலை செய்யக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது, கொலை செய்யறதுக்கு ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? பாதிக்கப்பட்டவனுக்கு கூட கிடையாது, அந்த அரசாங்கத்துக்கு. பாதிக்கப்பட்டவன் அங்க நிக்கணும், அவன் சார்பா அந்த அரசாங்கம் தான் நிறைவேற்றும் அந்த தண்டனையை. சட்டத்தை இவன் கையில் எடுக்க கூடாது. இவன் பாதிப்படைஞ்சிருக்கான் கரெக்ட், ஆனா எங்க போனோம்? ஜட்ஜ்மெண்ட் அங்க போனோம். அந்த அரசு அவன் சார்பாக அந்த தண்டனையை வழங்கும். இதுதான் சமூகத்துல கடைபிடிக்கக்கூடிய மனிதாபிமானம். எந்த மனிதனையும் அநியாயமா கொலை செய்யக்கூடாது. ஆனா இன்னைக்கு கொன்று குவிக்கிறான் பாலஸ்தீனத்துல, பார்த்துட்டு இருக்கு உலக நாடுகள் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கு. அதுவும் வெட்கக்கேடு முஸ்லிம்கள் நாடு பார்த்துட்டு இருக்கு, கண்டும் காணாம பார்த்துட்டு இருக்கு. எல்லாம் என்ன சொல்றது, சுயநலம் தலைக்கேறி போச்சு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மேலும் எவன் ஒருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கின்றானோ, ஒரு மனுஷனுக்கு நீ வாழ்க்கை கொடுத்தாலே, இஸ்லாம் சொல்லுது பாருங்க, அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு கொடுத்தவன் போல ஆவான். சுப்ஹான் அல்லாஹ். இந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டிய எந்த மார்க்கம் சொல்லியிருக்கும்? மனிதாபிமானத்தை பேசக்கூடிய, தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு வேதம், ஒரு கிதாப் உங்களிடத்துல இருக்குன்னு சொன்னாக்கா அது குர்ஆன் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய வாக்கு மட்டும். ஆக இந்த மனிதாபிமானம் இன்னைக்கு எங்க போச்சு? சமூகத்துல செத்து கிடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் அநீதி செய்பவனுக்கும் உதவி செய்யுங்கள். வித்தியாசமா இருக்குல்ல? அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் அநீதி செய்பவனுக்கும் உதவி செய்யுங்கள். எப்படி ரெண்டுமே கான்ட்ராடிக்டா இருக்கு? அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யணும், அவனுக்கு எதிர்க்கா நம்ம என்ன செய்யலாம், போய் ஹெல்ப் பண்ணலாம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். அநீதி செய்தவனுக்கு என்ன செய்யறது? நம்ம அவன் தான் அநியாயம் செய்யறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ற சொல்றான். அநீதி செய்பவனை தடுங்கள், அந்த காரியத்துல இருந்து அந்த செயல்ல இருந்து அவனை தடுங்க. ஒண்ணு சொல்லுங்க, அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, இல்ல கரத்தால் தடுங்கள், ஃபோர்ஸ் பண்ணுங்க, பவரை யூஸ் பண்ணுங்க, எப்படியாவது அவனை தடுங்க அநீதி செய்யறதுல இருந்து. சமூகத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ரெண்டு வேலையை செய்யணும். அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் அநீதி செய்பவனுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கணும். ஆக குர்ஆனுடைய சப்ஜெக்டே என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒட்டுமொத்தமா மனிதம். மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா மனிதம், உறவு. உறவை பத்தி தான். ரஹம் 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 சொல்லுவாங்களே, ரஹமே இல்லையாடா அவனுக்கு கேட்போம்ல. ரஹம் கருணை, கருணை தான் மனிதம் அப்படின்னு